சார் வணக்கம். செய்திமலர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஒரு அறிவிக்கை பார்த்தோம். மதிமுகவில் இருந்து உங்களை நிரந்தரமாக நீக்கி இருப்பதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதாவது அது விளக்கம் உங்கள்கிட்ட கேட்டாங்க, ஆனா நீங்க சரியான விளக்கம் கொடுக்கலை, அதனால உங்களை நீக்கி இருக்கிறதா சொல்றாங்க. உங்களுடைய இது என்ன சார், பதில் என்ன சார்? ஏற்கனவே தீர்ப்பு எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான ஜனநாயக விரோத நடவடிக்கை தலைவர் வைகோ மேற்கொண்டார். அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று நான் அவர்கள் காலில் விழுந்து மண்டியிடுவேன் என்று எதிர்பார்த்தார்கள். மண்டியிடுவது என்பது எங்களுடைய வரலாற்றில் ஒருபொழுதும் எழுதப்படாது. எனவே தலைவர் வைகோ அவர்கள் எதிர்பார்த்த பதிலை என்னால் தர முடியவில்லை என்பதற்காக நான் கவலைப்படவில்லை. இந்த முடிவு எனக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியத்தையோ தரவில்லை. நான் இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏற்கனவே தற்காலிகமாக நீக்கி வைத்து விட்டுதான் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை ஊரை ஏமாற்றுவதற்கான ஒரு ஜனநாயக விரோத போக்கு தலைவர் வைகோ செய்திருக்கிறார். இந்த உட்கட்சி ஜனநாயக படுகொலைக்கு தலைவர் வைகோ அவர்கள் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும். நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று வரலாறு பதிவு செய்யாது. வைகோவை நம்பி கேட்டான் மல்லை சத்யா என்பதுதான் வரலாறு பதிவு செய்யும். எனவே அந்த விதத்தில் 32 ஆண்டு கால என்னுடைய மதிமுக பயணம் முடிவுற்று எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை விரைவில் துவங்க இருக்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமை அடுத்த 8 நாளில் தமிழ்தாயின் தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சியில் நாங்கள் சங்கமிக்க இருக்கின்றோம். வஞ்சன காஞ்சியில் உறுதி ஏற்போம். திராவிட இயக்க லட்சியங்களை வென்றிருக்கின்ற அந்த களத்தில் உறுதியாக பயணித்து நாங்கள் காத்திருக்கிறோம். இல்ல, அதாவது உங்களிடம் விளக்கம் கேட்டார்கள், நீங்கள் விளக்கம் அளிக்கல இல்லையா? ஏன் நீங்கள் விளக்கம் அளிக்கல? 14 பக்கம் விளக்கத்தை அவர் கேட்ட 10 நாட்களில் நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த விளக்கத்தை வேண்டுமென்றால் உங்களுக்கு தற்பொழுது இப்பொழுது அனுப்பி. அவங்க சொல்ற குற்றச்சாட்டை நேரில் விளக்கம் அளிக்கிறேன்னு சொல்றாரு. அது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு வழிபார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையா சொல்லியிருந்தாங்க. இல்ல, நாம நேரடியாக வருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்றுதான் சொன்னோம். சட்டம் ஒழுங்கு எங்கே பாதிக்கப்படும் என்று கருதுகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் ஏதாவது அடியாட்கள் வைத்து என்னை தாக்குவதற்கு முயற்சிக்கலாம் என்றுதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர்கள் செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் தனியாகவே வருகிறேன் தலைவர் வைகோ அவர்களை சந்திப்பதற்கு. வாக்கு மூலமாகவும் தருகிறேன், எழுத்து மூலமாகவும் தருகிறேன் என்று நான் சொன்னதற்கு பின்னால் இந்த கேள்வியை எழவில்லை. அவர்கள் தான் என்னை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு, என் முகத்தை பார்ப்பதற்கு அவருக்கு தான் தயக்கம் இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் அந்த தயக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது கூட துரை வைகோ அவர்கள் உண்ணாவிரதம் ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒரு வார்த்தை சொன்னாரு ஒரு பிரஸ் மீட்ல. அது மாதிரி தொடர்ந்து நீங்க அவமானப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவமானம் என்பது ஒரு திராவிட இயக்கத்தின் கொள்கையில் நாம் இருப்பதற்காக நாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இரட்டடிப்புகள், அதே போன்று அவமானப்படுத்துவது, அலைகழிப்பது, இது போன்ற செயல்களை துரை செவ்வனே செய்கின்றவர். அவர் அரசியல் பாலபாடம் அறியாதவர். அவர் அரசியலில் ஒரு எல்கேஜி என்றுதான் எப்போதும் சொல்லுவேன். எனவேதான் 32 ஆண்டு காலம் உண்மையாக உழைத்த ஒருவரை அடையாளம் காண தெரியாமல் அவருக்கு ஜால்ரா போடுவதை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இதுதான் அரசியல் என்று அவர் பூச்சாண்டி காட்டுகின்றார். எனவே பூர்ஷோ அரசியலை துரை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவருடைய தந்தை தலைவர் வைகோ அவர்கள் துணையாக போகிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அவருக்காக நான் வருந்துகிறேன். திராவிட இயக்கத்தின் சிறுபுவாத இயக்கமாக மதிமுக என்ற நிலைமையிலிருந்து மகன் திமுக மாறி இருக்கிறது. எனவே அந்த இயக்கத்திற்காக நான் பரிதாபப்படுகிறேன். இப்போ சொல்லும்போது கூட தலைவர் வைகோ அப்படின்ற வார்த்தையை தான் நீங்க உபயோகிக்கிறீங்க. இதை தொடர்ந்து இதே போன்றே நீங்கள் பேசுவீர்களா? வேறு இயக்கம் காணப்படும் ஏதாவது உங்களுக்கான எண்ணம் இருக்கிறதா? புதுதா எண்ணம்? இல்ல, நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசு தந்தை அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், நான் எளிதில் கரைந்தோடிவிடும் களிமண் போன்று அல்லாமல் நதிகளை திசை திருப்பிவிடும் உருகிவிடாத கற்பாறை போன்று நான் இருப்பேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார்கள். அந்த பொன்மொழியை நான் இப்போது சொல்வதற்கான காரணம், நாங்கள் எந்த நிலையும் எங்களுடைய நிலையிலிருந்து நாங்கள் தளர மாட்டோம். தலைவர் என்ற அந்த ஸ்தானத்தை அந்த தலைவருக்கு நான் எப்போதுமே தருவேன். அவர்தான் எனக்கு அரசியல் வழிகாட்டி, அவர்தான் என்னுடைய முகவரி. அதில் மாற்று கருத்து இடமில்லை. எனவே தலைவர் வைகோ என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து அவரை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இப்போது தந்தையாக மாறி போனதுதான் துரதிருஷ்டம். எனவேதான் அவருடைய மகன் இயக்க தந்தை என்று சொல்லுகிறார். நீங்க இப்போ புதிதாக அரசியல் கட்சி இருக்கிறதா, இல்ல திராவிட இயக்கத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் இருக்கிறதா சார்? உங்களுடைய முடிவுகள்? இப்போது உங்களிடம் இந்த செவ்வியில் நான் இணைந்திருப்பது தமிழ்தாயின் தலைமை தெரிஞ்ச அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சியிலிருந்து தான் உங்களுடன் நான் இணைந்திருக்கிறேன்.
அண்ணா தான் சொன்னார், ஐ பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக், ஐ ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ திராவிடன் என்று அண்ணா சொன்னார். ம். அந்த அண்ணா வழியில் வந்த நாங்கள் அண்ணாவுடைய லட்சிய சுடரை தூக்கி செல்வதற்கு அண்ணா பிறந்த அந்த காஞ்சியில் இருந்து எங்களுடைய லட்சியத்தை, எங்களுடைய வஞ்சனத்தை பறைசாட்டுகின்ற விதத்தில் அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை எங்களுடைய நடவடிக்கைகளை உலகத்திற்கு அறிவிப்போம். மிக்க நன்றி சார் உங்களுடைய பதிலுக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.